ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் நம்ம சேனல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய டிவி ஸ்பீக்கரை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பண்ணி எடுக்கலாம் பார்ப்போம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போய் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பழைய டிவியோட ஸ்பீக்கரை நம்ம வந்து கைட்டி எடுத்துருக்கோம். அதாவது வீணாக போன டிவியோட ஸ்பீக்கரு. அது வந்து பார்த்திங்கன்னா 8 ohms 50 watts ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லா சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். பழைய ஸ்பீக்கர் தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆம்ப் போர்டு தான் தேவைப்படுது. இது வந்து நம்மளுக்கு வந்து 8 voltலேருந்து 24 volt வரையும் நம்ம இந்த போர்டில் கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். இதுக்கு நம்ம வந்து மினிமம் 25 watts வரையும் ஸ்பீக்கரை நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ஷன்ஸாக நம்ம வந்து 5 volt ஆம்ப் போர்டு மாரி தான் கனெக்ஷனு. இது வந்து வோல்டேஜும் வாட்ஸும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் போர்டு ஒன்று தேவைப்படுது. இதுதான் வந்து 5 volt ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் போர்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேட்ரி லெவல் இண்டிகேட்டர் ஒன்று எடுத்துருக்கோம். பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ பாதுகாக ஒரு லெவல் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேட்ரி ஒன்று எடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வந்து 5 voltலேருந்து 8 volt வரையும் நம்மளுக்கு வந்து பேட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 12 volt ஃபீமேல் அடாப்டர் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து நம்மளுக்கு வந்து இதில் 7805 ஒரு ஐசி ஒன்று தேவைப்படுது. எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூடூத் ஆம்ப் போர்டு, ப்ளூடூத் ரிசீவர் போர்டுக்கு நம்ம வந்து 5 volt ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதுக்காக. அடுத்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸ் தான் தேவைப்படுது. ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் வச்சு நம்ம வந்து ஸ்பீக்கரை ஒட்டினோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்ட்போர்ட்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சிடலாம். க்ளூவை போட்டு நல்லா ஒட்டிடலாம். ஸ்பீக்கரை ஒட்டி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பேட்ரி பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கும் சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். சுவிட்சு நம்மளுக்கு வந்து லைட்டாக கம் போட்டு ஓட்டுறதுனால தான் எப்படி லூஸாக இருக்காது. இப்போ நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் பக்கத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 12 volt அடாப்டர் வைக்கிறதுக்காக அந்த கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம வந்து அதில் வச்சு ஒட்டிடலாம். வச்சு ஒட்டியாச்சு நம்ம. இப்போ நம்ம வந்து 7805 சால்டரிங் பண்ணிடலாம். பாருங்க, ரெண்டு சைட்லேயும் நம்மளுக்கு வந்து வேறு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அது வந்து இன்புட் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து அவுட்புட்டு. இப்போ நம்ம வந்து அந்த இன்புட்டை நம்ம வந்து அவுட்புட் வரதை நம்ம வந்து நேராக ப்ளூடூத் மோடியில் நம்ம வந்து சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நம்ம வந்து 5 volt சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். நெகட்டிவ் நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துமே காமனாக தான் வரும். இன்புட் அவுட்புட்டும் ஒரே காமனாக தான் வரும். அது வந்து நம்ம வந்து ஒரே வயரில் சால்டரிங் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த 5 volt இதை சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. 7805 வர அவுட்புட்டாக சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஆம்ப் போர்டில் நம்ம வந்து லெட் ஏற்றி நம்ம வந்து
சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்னதாக வயரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ப்ளூடூத் அவுட் வர ஆடியோ அவுட் வர இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து இன்புட் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து வயரை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த ப்ளூடூத் அவுட்லேருந்து ஆடியோ அவுட் வர இடத்துல நம்ம வந்து 3 வயரையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா ஸ்ட்ரைட்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. பேரலாக இருக்கும் மாரி. இப்போ நம்ம வந்து அந்த 5 வோல்ட் அந்த 7805லேருந்து வர இன்புட் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து அந்த ஆம்ப் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சப்ளை மாரி பேட்ரி அதில் தான் கொடுப்போம் ஸ்ட்ரைட்டாக. அதுலேருந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் சப்ளை கொடுக்குற மாரி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிறோம். இதை பாருங்க, சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சில் வந்து ஒரு வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிறோம். அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பாசிட்டிவில் கொடுக்குறோம், அந்த பேட்ரி பர்சன்டேஜ் பாசிட்டிவில். இப்போ வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஒரு வயரை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிறோம். இது எதுக்கு நம்ம சுவிட்சிலேருந்து எடுக்கிறோன்னா, நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கோம். இல்லை எனி டைம் என்ஜின் இருக்கும், அதுக்காக தான் சுவிட்சிலேருந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்பீக்கருக்கு 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பீக்கர் வயரை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா சைடும் பாக்ஸை நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். க்ளூ கம் போட்டு நம்ம வந்து நல்லா ஒட்டிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 சைடு ஒட்டிடுறோம். ஃபஸ்ட்டு 2 சைடு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்த பேட்ரி நம்ம வந்து அந்த ஸ்பீக்கருக்கு கீழே நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். பேட்ரி நம்ம வந்து அந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இடத்துல பேட்ரி வச்சு ஒட்டிடலாம் நல்லா. இப்போ நம்ம அந்த போர்டில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்பீக்கர் வேறு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து அந்த ஆம்ப் போர்டில் வர ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து ஸ்பீக்கரில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு ஸ்பீக்கர் வேறு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சுவிட்சில் வந்து ஒரு வயரை நம்ம வந்து எடுத்துருக்கோம். அந்த பேட்டரியிலேருந்து வரதுனால நம்ம வந்து சுவிட்சோட ஒரு எண்டில் கொடுத்துறோம். அது பாருங்க, அந்த எண்டில் நம்ம வந்து கொடுத்துறோம். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது. அது எதுக்குன்னா, ஒன்று சுவிட்சிலேருந்து வருது, இன்னொன்று வந்து அந்த நம்ம வந்து இண்டிகேட்டர்லேருந்து வருது. ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே வச்சு நம்ம வந்து அதை ஒட்டிடலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சுன்ற பாருங்க, ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மேலேருந்து வர அந்த வயர் எல்லாத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த பேட்டரியிலே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஆம்ப் போர்டு அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நெகட்டிவ் எங்கெங்கே நெகட்டிவ் வருதோ அங்கங்கே நெகட்டிவும், எது பாசிட்டிவ் வருதோ அந்த இதில் பாசிட்டிவும் கொடுத்துடலாம். நெகட்டிவ் 2 நெகட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சுவிட்சிலேருந்து வர ஒரு பாசிட்டிவ் நம்ம வந்து அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதனால் சுவிட்சிலேருந்து வரதையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதான். இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து சார்ஜிங் இன்புட்டு நம்ம வந்து அந்த அடாப்டரில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணோம். இதில் நம்ம வந்து 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து பேட்ரி கூட பேரலாக கனெக்ட் பண்ணுற வேண்டியது தான். எங்கே பேட்டரியை நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடலாம். நெகட்டிவ் நம்ம வந்து நேராக இதில் தான் கொடுப்போம், ஆம்ப் போர்டில் கொடுத்துருவோம் நெகட்டிவை. அந்த பாசிட்டிவ் வந்து நேராக நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்துருவோம். அது வரும். நெகட்டிவ் கொடுத்தாச்சு. பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து சுவிட்சில் தான் கொடுப்போம். பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்துருவோம். பாசிட்டிவ் எடுத்து சுவிட்சில் கொடுத்தாச்சு. இவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு.
இப்போ நம்ம வந்து அந்த போர்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஆர்டராக வச்சு நம்ம வந்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் போர்டுலாம் ஒரு இடமா வச்சு கரெக்டாக வச்சாச்சு. நம்ம பாக்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிடும். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ மேல் பக்கமும் அந்த ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து 4 சைடு தான் கம் போட்டு ஓட்டுறோம். ஏதாவது தேவைப்படும்போது கைட்டோம்னா நம்ம அதுக்காக 4 சைடு மட்டும் தான் கம் போட்டு ஓட்டுவோம். 4 சைடு கம் போட்டு ஒட்டியாச்சு. எவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன்ஸு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒர்க் ஆகுது. பாருங்கள் பேட்ரி பர்சன்டேஜ்லாம் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஃபுல் சார்ஜில் இருக்குது நம்மளுக்கு இப்போ பேட்ரி. இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் தான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms which chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. Finding life along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கர் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனபிள் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோங்களை உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.